பொதுவாவே சம்மர்ல எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கலாம்னு தான் நெறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா எந்தெந்த உணவுகள அதிகம் சேர்க்கக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு காரம் அதிகமா இருக்கிற ஃபுட்ட எடுக்கக்கூடாது. ஏன்னா, இப்படி எடுக்கும்போது அதிகமான வேர்வை வரும். 2வது அசிடிட்டி அதிகமாறதால வயிற்று எரிச்சல் ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து எண்ணெயில பொரிச்ச உணவுகள அதிகமா எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்தோம்னா மேக்ஸிமம் ஜீரணத்துல பிரச்சனை வரலாம். அதே மாரி உடல் சோர்வாகும். பாடி ஹீட் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து அதிகமான கொழுப்பும் புரதமும் இருக்கிற மாமிச உணவுகள அவாய்ட் பண்ணணும். ஸ்பெஷலி மட்டன் அண்ட் பீஃப் ரொம்ப கம்மி பண்ணணும். பீஃப் எடுக்காம இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா செரிமானமும் லேட் ஆகும். அதே சமயத்துல பாடி ஹீட்ட அதிகப்படுத்தும். அடுத்து எடுக்கக்கூடாத உணவுன்னு பார்த்தீங்கன்னா, கஃபீன். ஸோ டீ, காஃபி அதிகமா சம்மர்ல எடுத்துக்கக்கூடாது. அப்படி அவ்வாறு எடுக்கும்பொழுது என்ன பிரச்சனை வரும்னா, டீஹைட்ரேஷன் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ரேரா இருதய துடிப்பு அதிகமாவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபைனலா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிர்பானங்கள் குடிச்சா பாடி ஹீட் குறையும், கூலா குடிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றத நோட் பண்ணீங்க. அதுல சர்க்கரை அதிகமா இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப டேஞ்சர். அது மட்டும் இல்லாமல் டீஹைட்ரேட் தான் பண்ணுமே ஒழிய, அது பாடி ஹைட்ரேஷனா வச்சிருக்காது. உடல் சூட்டையும் என்ன பண்ணும்? அதிகதான் படுத்தும். நான் மேல சொன்ன இந்த 5 வகையான உணவுகள முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இல்ல குறைவா எடுத்துக்கங்க. நீங்க ஆஸ் யூசுவல் இளநீ, நுங்கு, வெள்ளரி பிஞ்சு, நீர்மோரு இந்த மாரி நெறைய எடுத்துக்கங்க. ஹைட்ரேஷனா பாடிய வச்சுக்கங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. தேங்க் யூ.